நம்ம பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தள்ளி இங்கிட்ட வந்து நிப்பாட்டியிருக்கோம். இப்போ அது அப்படியே இந்த இது வந்து லிஃப்ட் இறங்குது, வண்டி கீழே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் படி இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. நம்ம கயிறு கட்டினா இருப்போம்ல, அது மாதிரிலாம் இங்கே எக்காரத்தை கூட இழுத்துட்டு போகக்கூடாது. இது அந்த கிங்டம் டவர் மமுலக்கா பில்டிங் சொல்லுவாங்க. அந்த பில்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மோக் மறைச்சிருக்கு உங்களுக்கு கொஞ்சம், இல்லாட்டி நம்மளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்கிறாப்புல இல்லை, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை நடக்குதுன்னா என் கூட ஒரு ஆளுக்கும் பிரச்சனை நடக்குது. அதாவது இந்த இடம் இருக்கு பாருங்க, அப்படியே பிரிஞ்சிருச்சு. சரியான இறக்குங்க, அந்த சைடு தான் சரியான இறக்கம். காரில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிருக்கு. ஃபயர் ஆகி இப்போ வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தா சதா, அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டி, லிப்பரான வண்டியெல்லாம் ஏற்றிட்டு போகிறது தான் தெரியும். சேம் அதே வண்டியில் தான் போடுவோம். என்னடா வண்டியில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அந்த பேட்டரியிலேருந்து ஏதோ புகை ஸ்மோக் வர ஆரம்பிச்சு. நம்ம வண்டி என்றைக்குமே இத்தனை வருஷமாக ஓட்டியிருக்கேன், நம்ம வண்டியில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே, இந்த மாதம் கரெக்டாக போன வெள்ளிக்கிழமை பிரச்சனை, அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை பிரச்சனை. என்ன பண்ணுறது, எனக்கு மன சங்கட்டமாக இருக்குது. எல்லாம் ஓனர் தான் பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் இப்படி பண்ணுது, நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எல்லாத்துலேயும் பல பிரச்சனை அது எல்லாத்தையும் இருக்க தானே செய்யும். அதனால நம்ம அப்படியே இப்போ போகலாங்க. நம்ம காரில் தான் உட்காந்துருக்கோம், ஏசியை போட்டு ரொம்ப நேரம் வெளியில் நின்றேன். அதான் மூஞ்சினா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், இந்த தோல் இப்போ எரியுதுங்க. நம்ம அப்படியே இந்த காரில் இப்போ போவோம் வாங்க. அப்படி போயில உங்களுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே எக்ஸ்ப்ளோர் அன்றைக்கி பண்ணி வெறித்தனமாக பார்ப்போம். முடிஞ்சளவு சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பருக்கு. அப்போ தான் தெரியும் புதுசாக டிரைவருக்கும் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம 4-5 வண்டி விசாரித்தோம். 4-5 வண்டி, ஒரு வண்டி வந்து 400 ரியால் சொன்னாங்க, இன்னொரு வண்டி வந்து 350 ரியால், இன்னொரு வண்டி 300 ரியால். இந்த வண்டி தான் 350 ரியால் சொன்னோம், 300 ரியால் பேசணும். இதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலர் வண்டி வீடியோவில் காமிச்சல, அது வந்து 300 ரியால் சொன்னாங்க. அவங்க வரது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுண்டாங்க. இவங்க வரதே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க இப்போ என்னன்னா, இப்போ வண்டிக்கு இங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க இது பக்காலாவுக்கு போயிருக்காங்க ஜாமான் வாங்குறதுக்கு. தண்ணி எதுவும் வேணுமா கேட்டாங்க, நான் குடிச்சிட்டேன் தண்ணியெல்லாம், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஜி ஸ்குவாட் நம்ம வந்து இப்போ கிங் ஃபதுக்கு வந்தாச்சு. நம்ம தலைவர் வந்து ஒரு ஜூஸும் ஒரு கேக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ராஜ் பேங்கு, அங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கு. இந்த ரோடு என்றைக்குமே ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரெஷ்ஷாக இல்லை, ஒரு 4:30 போல் வந்தோம்னா சரியான ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோடெல்லாம், வேறு லெவலில் இருக்குது பில்டிங். உங்களுக்கு இந்த மாதிரி வியூவில் தான் ரொம்ப நாள் காமிக்கிற ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி நடந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, என் கனவுல கூட. இப்போ நம்ம எப்படின்னா ஒரே நேராக போய் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு யூட்டன் வருங்க அந்த பாலத்தில். உங்களுக்கு தெரியுது அந்த கிங்டம் டவர் மமுலக்கா பில்டிங் சொல்லுவாங்க. அந்த பில்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மோக் மறைச்சிருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு கிளைமேட்டு கொஞ்சம் மழை பெய்யலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியல பாருங்க, ஒரு பனிமூட்டமாக அந்த இடம் இருக்கு. ஆனால் வெயில் இந்த அடி அடிக்குது, ஆனால் அப்படி இருக்கு. ஓகே, நம்ம இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃபைனலாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம நேற்று நிப்பாட்டி இருந்தோம். கார் இங்கிட்ட வெளியில் நின்றுச்சு. நம்ம பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தள்ளி இங்கிட்ட வந்து நிப்பாட்டியிருக்கோம். இப்போ அது அப்படியே இந்த இது வந்து லிஃப்ட் இறங்குது. இதுக்கு முன்னாடி வந்து அது ஃபுல்லாக கீழே இறங்குது, அது ஃபுல்லாக கீழே இறங்குது. இது கேமரா சிக்னலு. நம்ம இப்போ இந்த வண்டி ஏற்றுவோம். நம்ம ஓனர் வேற ஃபோன் அடிச்சாங்க எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல காரை மேலே ஏற்றுவோம். இவங்க வேற முன்னாடி இங்கே வந்து கார் இருந்துச்சா, நம்ம வரதை பார்த்துட்டு காரை அங்கே நிப்பாட்ட சொல்லிட்டோம். இப்படி தான் இறங்கும் பார்த்துக்கோங்க, வேற லெவலில் இறங்குது. வாங்க கைஸ், நம்ம வண்டியை மேலே ஏற்றியாச்சு. மேலே ஏற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல்ட் போடணும். ஏன் போடுறாங்கன்னா, வண்டி கீழே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் படி இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. நம்ம இது மாதிரி நம்ம வண்டியோ அது என்ன சொல்கிறது, காரும் நம்ம கயிறு கட்டினா இருப்போம்ல, அது மாதிரிலாம் இங்கே எக்காரத்தை கூட இழுத்துட்டு போகக்கூடாது. அது பெரிய ஒரு குற்றம்னே கருதப்படும் இங்கே. ஓகேவா? இயல்பா உள்ளது இங்கேயே சில இடத்துல இருந்தாலும் இருக்கலாம். நான் இது வரையும் கண்ணால் பார்த்தேன். ஏன்னா கமெண்டில் சில பேர் வருவாங்கல்ல, இங்கேயும் அது மாதிரிலாம் இருக்குண்டு. அது மாதிரி இது மாதிரி பெல்ட்டை போட்டு வண்டி பின்னாடி மூவ் ஆகாமல் பார்க்கிங்கை போட்டு ஹேண்ட் பிரேக்கை லாக் பண்ணியாச்சு. வண்டி இனிமேல் எக்காரனோடு பின்னாடி வராது. தலைவர் அங்கிட்டே என்னமோ போய் பண்ணுறாங்க, போய் டோரை சாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி போடுறதும் இல்லாமல் முன்னாடியும் போடுறாங்க அந்த ரோப்பு. வண்டி எந்த சைடுமே மூவிங் ஆகக்கூடாது, ஜர்க்கிங் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த டயர் என்ன ஒரு மாதிரி இருக்குது, காற்று இல்லையா? அதே மாதிரி இங்கே ரோப்பு இப்படி போட்டு இந்த வீலோட கட்டுறது. அதே மாதிரி பின்னாடியும் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம இப்போ எங்கே இந்த வண்டியை போய் விட போகிறோன்னு ஓனர் இருக்காங்களா, ஓனரோட தம்பி இருக்குது அங்கே. இது செட்டு இருக்குது, வேலை பார்க்குற இடம். அங்கே போய் காரை விட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே இந்த வண்டி இங்கே வச்சா ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வரையில அப்டேட் சொல்கிறேன். அநேகமாக இந்த கார் இப்போ ரெடி ஆகுமா இல்லை ஏது என்ன இதுன்னு நம்ம அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதே போகிற வழியில் உங்களுக்கு அந்த இறக்கத்தை காமிக்கிறேன், அந்த போலீஸ் செக் பாயிண்ட்டை காமிக்கிறேன். அதேமாதிரி இந்த கத்தி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதையும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போகலாம். கொஞ்சம் இல்லாட்டி நம்மளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
இன்னும் சொல்றாப்புல இல்லை, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை நடக்குதா, என் கூட ஒரு ஆளுக்கும் பிரச்சனை நடக்குது. அந்த இறக்கத்தில் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்களா, டயர் வந்து பிளாஸ்ட் ஆயிருச்சு. அதாவது இந்த இடம் இருக்கு பாருங்க, அப்படியே பிரிஞ்சிருச்சு. சரியான இறக்குங்க, அந்த சைடு தான் சரியான இறக்கம். வரையில டொம்முண்டுச்சு, நான் பயந்துட்டேன். இறங்குறது 160 சம்திங் கிட்ட வரும், ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வண்டி ரேஸ் ஆகும், ஏன்னா இறக்கம் தானே. டம்முன்னு இறங்கிருச்சு. இவரை கத்திக்கிட்டு இருக்காங்க, கண்டெய்னர் ரிவல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், ஒரு கூட வாங்குற நேரத்தில் கொஞ்சம் பக்கம் தாங்க, 5 கிலோமீட்டர் நம்ம. கேஸ் நம்ம வண்டி இறக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னன்னா, அது அந்த டைனமோ கேபிள், இது டைனமோ, ஓகேவா? அதான் ஏதோ ஃபால்ட்டா, அதை பிரிக்கிறாங்க. அந்த இது நேற்று புகை வந்துச்சு அந்த இடம், அதையும் தேய்ச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பக்காலா போவோம். முதல்ல போய் நான் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்றேன், ஏன்னா சாப்பிடாம வந்துட்டேன். ஏன்னா கரெக்டாக ப்ரே பண்ணிட்டு ரூமுக்கு வந்தேன், நம்ம ஓனர் ஃபோன் எடுத்தாலும் சாப்பிடல. சரி, உடனே வேலை முடிஞ்சுன்னு பார்த்தா நம்ம வரையில இது மாதிரி டயர் வெடிச்சு, என்ன சொல்கிறது, அந்த டயர் இப்போ அவங்க மாத்திரம் வந்து 360 ரியால். அவங்களுக்கு இப்போ நம்ம பேசுனது வந்து எவ்வளோனா, இங்கே அதாவது ரியாத்துலேருந்து முசாமியா கொண்டு வரதுக்கு 68 கிலோமீட்டர் சம்திங் வரும் முசாமியா. நம்ம ஜவ்வு போகிறா இருந்தால் இன்னும் 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா இங்கே இந்த இடத்துலேருந்து 15 கிலோமீட்டர் உள்ள, ஓகேவா? டீ இப்போ குடிக்க வேணாம், வெயில் ஓவராக இருக்குது. இந்த டயருக்கு 360 ரியால் வாடகை. வண்டி வாடகை பார்த்தீங்கன்னா 300 ரியால் பேசணும். ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. நம்ம முதல்ல போய் ஏதாவது ஒரு ஜூஸில் தண்ணி வாங்கி குடிப்போங்க, வாங்க குடிக்கலாம். குடிச்சிட்டு உங்களை அப்படியே என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் காருக்கு என்ன நிலவரம்னு தெரியல, டைனமோலாம் பிரிச்சிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிருக்கு. ஃபயர் ஆகி இப்போ கார் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது இவர் வந்து பாகிஸ்தானு, இங்கே வேலை பார்த்துக்கிறா. உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கார் சம்மந்தமாக வேலை பார்க்கணுன்னா, ஆனால் நீங்கள் ரியத்துலேருந்து முசாமியா வரணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவு லொக்கேஷன் நான் தர பார்க்குறேன். உங்களுக்கு யாரும் கார் ஓட்டுறீங்களா இங்கே, அவங்க வந்து பார்க்குறாங்க, இங்கே வந்து பாருங்கள். ஆனால் ஒன்று நான் என் காரை வேலை பார்த்துட்டு எனக்கு எப்படி திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இது எப்போ எரிஞ்சிச்சுன்னு தெரில, ஆனால் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வண்டியை. அதாவது பழைய ஒயரிங் கிட்டு இங்கே கிடக்குது, இவங்க ஆல்ட்ரு பண்ணி ஒயரிங் கிட்டு வேறு போட்டிருக்காங்க. காரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபயர் ஆகிருக்கு. இந்த வெயில் நேரத்தை பார்த்தீங்கன்னா கார் ஒன்று ஒயர் ஹீட் ஆகும். என் வண்டிலையும் அந்த கியர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 4 வீலர் ட்ரைவ், என் வண்டி 2 வீலர்லேயும் ட்ரைவ் பண்ணலாம், 4 வீல்லையும் ட்ரைவ் பண்ணலாம். 4 வீலர் இருக்குன்னா அந்த டெசர்ட்டில் ஓட்டுறதுக்கு அந்த ரெகுலேட்டர் மாதிரி இருக்கும், அதில் வச்சோம்னா ஹீட் ஆகும் அதிகமாக. அதேமாதிரி கார் பஸ்ட்டு டயர் வந்து வெடிக்கும் வெயில் நேரத்தில் அதிகமாக. இங்கே சவுதி அரேபியாவில் பரவாயில்ல, நம்ம கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரை இந்த பார்க்கலாம் இங்கே அதிகமாக டயர் வெடிக்கிறத. லெவல் நமக்கு ஒன்றும் ஆகலை, அந்த காடா பேர்லாம் அது ப்ரேயர்னாலையும் உங்களோட அன்புனாலையும் நமக்கு எதுவும் ஆகலை, யாருக்கும் எதுவும் ஆகலை. எல்லாமே இது இயல்பாக நடக்கிறது தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க மாற்றிட்டு போயிட்டாங்க. நம்ம இங்கே வெயிட்டிங் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு டீ வாங்கிட்டு வரேன்னு இருக்காங்க இப்போ அவங்க. அதான் அந்த பாகிஸ்தானால கேரளா பாஷையும் பேசுகிறாங்க, ஓகேவா? பாகிஸ்தான் அந்த அவங்க இருக்காங்கள, அவங்க கேரளா பாஷையும் பேசுகிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஓனரோட செட்டு, ஓனரோட தம்பி செட்டு, இது வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, ஓகேவா? உங்களுக்கு முடிஞ்ச அளவு லொக்கேஷன் தரேன். இல்லை யாருக்கு லொக்கேஷன் வேணும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள், அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தேவைப்படுமா என்னன்னு தெரில. யாரும் இருக்கணுமோ கமெண்ட் பண்ணி கம்பல்சரி நான் லொக்கேஷனை உங்களுக்கு நான் தரேன், ஓகேவா? கைஸ், நம்ம வண்டியில் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த டைனமோ இருக்குல்ல, இந்த டைனமோ தான் பிரச்சனை. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வேலை பார்த்து போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, இந்த ஃபேனு தெரியுதா, ரேடியேட்டர் ஃபேன் ஓடும் பார்த்தீங்களா, கூல் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு ஃபேனு நல்லா ஓடுது, இன்னொரு ஃபேன் வந்து ஸ்லோவாக ஓடுது, தட்டினா தான் ஓடுது. அதனால தான் இடையில ஹீட்டு, நான் வேலை பார்த்ததுக்கு அப்புறமே அங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஹீட்டு திடீர்னு ஏறிஞ்சி, திடீர்னு குறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தா அந்த ரேடியேட்டர் ஃபேனு தான் இப்போ பிரச்சனை. நம்ம ஓனர் வந்து ரியாத்து போவேணா, நீ இங்கே வந்துரு, முசாமியா வீட்டிலே இருந்துட்டு காலையில் மாற்றிட்டு போக நேரத்தில் ரொம்ப ஹீட் வந்து திருப்பி பிரச்சனைனா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேனேஜர் பேசினாங்க, நம்ம இந்த மாடல் நம்பரும் அந்த ஃபோட்டோவும் நம்ம மேனேஜர்கிட்ட கொடுத்தாச்சு. அநேகமாக நம்ம இப்போ நேராக போயிட்டு நைட்டு சாப்பிட்ணும், வேறு ட்ரெஸ்ஸு சேஞ்சுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதுதான் திடீர்னு ஏதாவது பிளான் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம முதல்ல அங்கே காலில் வேறு க்ரீஸ் ஊட்டிடுச்சுங்க, தெரியுதா? இங்கே அந்த க்ரீஸு நான் பாட்டுக்கு தெரியாமல் மீச்சுப்பேன். அவர் மேனேஜர் கரெக்டாக நடந்து வந்தார், நான் மீச்சுப்பேன். அது வேறு பிசுன்னு காலில் ஒட்டியிருக்கு. ஓகே, நம்ம அடுத்து போய் அங்கே என்ன நடக்குது, எதுவும் நடக்காது, அவ்வளோதானே. அங்கே யாருமே இல்லையே, நம்ம ஓனர் மட்டும்தான் இருக்கார். நமக்கும் ஓனருக்கும் அந்தளவுக்கு டச்சில் எதுவும் கார்லாம் ஓட்ட மாட்டோம் நம்ம ஓனருக்கு. வாங்க அங்கே போகலாம் நம்ம.